Hi friends, good evening to all. இந்த வீடியோ பதிவில் பிஜி டிஆர்பி எக்ஸாம்க்கான தமிழ் மாடல் எக்ஸாம் 64க்கான கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், காந்தியடிகள் இந்திய நாட்டின் சொத்து என்று யாரை குறிப்பிட்டார்? காந்தியடிகள் இந்திய நாட்டின் சொத்து என்று யாரை குறிப்பிட்டார்? ஆன்சர், இந்திய நாட்டின் சொத்து. ஆப்ஷன் டி பாரதியார். ஆப்ஷன் டி பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென் கொள். களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென் கொள். இங்கனம் கூறியவர் யார்? ஆன்சர், ஆப்ஷன் ஏ மதுரை மக்கள் கூறியது. ஆப்ஷன் ஏ மதுரை மக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலையில் தொழுந்தகை மாதவன் என அழைக்கப்படுபவர் யார்? மணிமேகலையில் தொழுந்தகை மாதவன் என அழைக்கப்படுபவர் யார்? மணிமேகலையில் தொழுந்தகை மாதவன். ஆன்சர், ஆப்ஷன் பி அரவண அடிகள். ஆப்ஷன் பி அரவண அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இறைவன் வந்தி என்னும் கிழவிக்காக மண் சுமந்த கதையில் இறைவனை பிரம்பால் அடித்ததாக கூறப்படும் மன்னன் யார்? இறைவன் வந்தி என்னும் கிழவிக்காக மண் சுமந்த கதையில் இறைவனை பிரம்பால் அடித்ததாக கூறப்படும் மன்னன் யார்? ஆன்சர், ஆப்ஷன் சி அரிமர்த்தன பாண்டியன். ஆப்ஷன் சி அரிமர்த்தன பாண்டியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யார்? நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யார்? நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கணம் உரை வகுத்தவர். ஆன்சர், ஆப்ஷன் சி நச்சினார்க்கினியர். ஆப்ஷன் சி நச்சினார்க்கினியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? ஆன்சர், ஆப்ஷன் ஏ பே சுந்தரம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ பே சுந்தரம் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருதிய பொருளை நிலைநாட்ட சிறப்பு பொருளை பொது பொருளாலும் பொது பொருளை சிறப்பு பொருளாலும் கூறி விளக்குவது எது? கருதிய பொருளை நிலைநாட்ட சிறப்பு பொருளை பொது பொருளாலும் பொது பொருளை சிறப்பு பொருளாலும் கூறி விளக்குவது டேஷ். ஆன்சர், ஆப்ஷன் டி வேற்று பொருள் வைப்பனி. ஆப்ஷன் டி வேற்று பொருள் வைப்பனி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்த பிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார்? புத்த பிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார்? ஆன்சர், ஆப்ஷன் பி 1000. ஆப்ஷன் பி 1000. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாலை இளந்திரையன் 1991 1991 எந்த விருதினை பெற்றார்? சாலை இளந்திரையன் 1991 எந்த விருதினை பெற்றார்?
1991 சால இளந்திரையன் பெற்ற விருது. ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன் விருது. ஆப்ஷன் டி பாரதிதாசன் விருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முக்குடர் பல்லு நூல் பற்றி கூற்றுகளில் பொருந்தாதது எது? முக்குடர் பல்லு நூல் பற்றி பொருந்தாதது எது எவை? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சைவ சமண சமயங்களை ஒன்றிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், சிந்துவும் விருத்தமும் விரவி வர பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் ஒன்ல இந்நூல் தோன்றிய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. ஃபோர்த் பாயிண்ட், இந்நூலின் ஆசிரியர் ஈசான தேசிகர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்நூலில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. ஸோ 1 and 4 தான் இதுல பொருந்தாதது. ஸோ செகண்ட் ஒன், சிந்துவும் விருத்தமும் விரைவி வர பாடப்பட்ட நூல். ஓகே, சரியானது. இந்நூல் தோன்றிய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு என்பது சரியானது. அப்ப தவறானது, சைவ சமண சமயங்களை ஒன்றிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறானது. ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்நூலின் ஆசிரியர் ஈசான தேசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூலின் ஆசிரியர் அறியப்படவில்லை. ஸோ அறியப்படவில்லை தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 1 and 4 சரியானது. பொருந்தாதது 1 and 4, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேராய கட்சியில் இருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் எது? பேராய காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் எது? எந்த இயக்கத்துல பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பின் இணைத்து கொண்டார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார்? குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர்? வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி புத்தமித்திரர். ஆப்ஷன் பி புத்தமித்திரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் எது? நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் யார்? தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நாயக்கர்கள். ஆப்ஷன் டி நாயக்கர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாலை இளந்திரையன் ஆசிரியராக இருந்து வெளிவந்த தில்லி தமிழ்ச்சங்க இதழ் எது? சாலை இளந்திரையன் ஆசிரியராக இருந்து வெளிவந்த தில்லி தமிழ்ச்சங்க இதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சுடர். ஆப்ஷன் பி சுடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சத்தியவேத கீர்த்தனைகள் திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதாத நூல். ஸோ முருகன் நல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடு நம்மாழ்வாரும், இந்த 3 நூல்களும் திருவி கல்யாண சுந்தரம் அவர்களால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் யார்? தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சூசை மா முனிவர். ஆப்ஷன் பி சூசை மா முனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. So first one சொல்லின் செல்வர், second one வசன நடை வள்ளலார், third one தமிழ் தென்றல், fourth one தண்டமிழ் ஆசான். So answer சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை, வசன நடை வள்ளலார் ஆறுமுக நாவலர், தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார், தண்டமிழ் ஆசான் சாத்தனார். So answer 4 3 1 2 option C. 4 3 1 2 option C. Next question. ஐ என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஐ என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி தலைவன். ஐ என்னும் சொல்லின் பொருள் தலைவன். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை. உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலிவெண்பா. ஆப்ஷன் ஏ கலிவெண்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ காத்திருந்து ஏமாந்து போவது. காத்திருந்து ஏமாந்து போவது. இதற்கு சரியான உவமையை எழுதவும். ஸோ ஆன்சர் காத்திருந்து ஏமாந்து போவது. ஆப்ஷன் பி இலவு காத்த கிளி போல. சரியான விடை. ஆன்சர் ஆப்ஷன் பி இலவு காத்த கிளி போல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வினை பயன், செகண்ட் ஒன் மக்கள் தேவர் பிரம்மர், தேர்ட் ஒன் தீவினை என்பது, ஃபோர்த் ஒன் நல்வினை என்பது. ஸோ ஆன்சர். ஸோ வினைப்பயன் அப்படின்னா வினைப்பயன். ஸோ வினைப்பயன் அப்படின்னு பார்க்கும்போது மனப்பேரின்பமும் கவலையும் பாட்டும். வினைப்பயன் மனப்பேரின்பமும் கவலையும் பாட்டும். மக்கள் தேவர் பிரம்மர் அப்படின்னா அலகில் பல்லுயிர் அறுவகைத்தாகும். அலகில் பல்லுயிர் அறுவகைத்தாகும். ஸோ that one தீவினை என்பது. தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன் விளையும் காலை. 10 வகை குற்றங்களின் பயன் விளையும் காலை. ஸோ fourth one நல்வினை என்பது. நல்வினை என்பது ஸோ 10 நீங்கி நரகர் விலங்கு பேய் தானம் சீலம் என்று தாங்குவது. 10 நீங்கி நரகர் விலங்கு பேய் தானம் சீலம் என்று தாங்குவது. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி 3 4 1 2. ஆப்ஷன் பி 3 4 1 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். வருவையாகிய சின்னாள் வாழாலாதல். இந்நற்றிணை பாடலில் சின்னாள் என்பது. வருவையாகிய சின்னாள் வாழாலாதல் இந்நற்றிணை பாடலில் சின்னாள் என்பது
என்ன? சின்னாள் என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சில நாள். சின்னாள் என்பது சில நாள். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார்? பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பலவட்டடை சொக்கநாதர். ஆப்ஷன் ஏ பலவட்டடை சொக்கநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஞாலத்தின் மானப்பெரிது. ஞாலத்தின் மானப்பெரிது. ஸோ ஆன்சர் ஞாலத்தின் மானப்பெரிது. ஆப்ஷன் சி தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. ஞாலத்தின் மானப்பெரிது என்பது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மூதுரை, செகண்ட் ஒன் வெற்றி வேர்க்கை, தேர்ட் ஒன் நன்னறி, ஃபோர்த் ஒன் அறநெறி சாரம். ஸோ ஆன்சர். ஸோ மூதுரை ஔவையார், வெற்றி வேர்க்கை அதிவீரராம் பாண்டியர், நன்னறி முனைப்பாடியார், அறநெறிச்சாரம் சிவப்பிரகாசர். So option 4 3 2 1. Option A 4 3 2 1. Next question. பொழிப்பு முரண் இடம்பெற்றுள்ள தொடர் எது? பொழிப்பு முரண் இடம்பெற்றுள்ள தொடர் எது? ஆன்சர் பொழிப்பு முரண் இடம்பெற்றுள்ள தொடர். ஆப்ஷன் சி உயர்ந்த நெஞ்சங்கள் தாழ்ந்த உள்ளங்கள். ஸோ உயர்ந்த நெஞ்சங்கள் தாழ்ந்த உள்ளங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? ஆன்சர் ஊக்கம் உடையான் ஒடுக்கம். ஆப்ஷன் சி பின்வாங்கி நிற்கும் ஆடு. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் வந்து பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழில் காணும் முதல் சித்தர் யார்? தமிழில் காணும் முதல் சித்தர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர். ஆப்ஷன் ஏ திருமூலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். களவு, பொய், காமம், சினம் முதலிய குற்றங்களை நீக்கியவர் யார்? களவு, பொய், காமம், சினம் முதலிய குற்றங்களை நீக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அப்பூபதி அடிகள். ஆப்ஷன் சி அப்பூபதி அடிகள். அப்பூதி அடிகள். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவார மூவர் எனப்படுவோர் டேஷ். தேவார மூவோர் எனப்படுவோர் டேஷ். தேவார மூவர். ஆன்சர் ஆப்ஷன் டி சம்பந்தர், அப்பர், சுந்தரர். ஆப்ஷன் டி சம்பந்தர், அப்பர், சுந்தரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 97 வெண்பாக்கள். ஆப்ஷன் பி 97. 97 வெண்பாக்கள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சரியான விடையை தேர்ந்தெடு. பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை டேஷ் என்பர். பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை டேஷ் என்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி வலசை போதல். பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வது வலசை போதல் என்று அழைப்பர். ஆப்ஷன் சி வலசை போதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். எச்.ஏ. கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர். எச்.ஏ. கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசக தேவர். ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசக தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. So first one தமிழ் இயக்கம், செகண்ட் ஒன் சீட்டுக்கவி, தேர்ட் ஒன் சேக்கிழார் பிள்ளை தமிழ், ஃபோர்த் ஒன் சூளாமணி. So answer. So தமிழ் இயக்கம் பாரதிதாசன், சீட்டுக்கவி பாரதியார், சேக்கிழார் பிள்ளை தமிழ், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், சூளாமணி தோலாமொழி தேவர். சூளாமணி தோலாமொழி தேவர். So answer 3142. 3142. Option C 3142. Next question. அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர். அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி ஹ சச்சிதானந்தன். ஆப்ஷன் டி ஹ சச்சிதானந்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா டேஷ். 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா. ஆப்ஷன் ஏ வெண்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்த சிற்பக்கலை யாருடைய காலத்தில் சிறப்பு பெற்றிருந்தது. தந்த சிற்பக்கலை யாருடைய காலத்தில் சிறப்பு பெற்றிருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாயக்கர்கள். ஆப்ஷன் ஏ நாயக்கர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கேளிக்கை நாடகம் என்ற வகையையும் நாடக நையாண்டியையும் தமிழ் நாடக உலகுக்கு அறிமுகப்படுத்தி ஆக்கம் சேர்த்தவர். கேளிக்கை நாடகம் என்ற வகையையும் நாடக நையாண்டியையும் தமிழ் நாடக உலகுக்கு அறிமுகப்படுத்தி ஆக்கம் சேர்த்தவர் யார்? ஆக்கம் சேர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பம்மல் சம்பந்தனார். ஆப்ஷன் பி பம்மல் சம்பந்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜி போப் தம் இறுதி காலத்தில் பதிப்பித்த நூல்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்க. ஜி போப் தம் இறுதி காலத்தில் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது ஒன்றை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். காளமேக புலவர் பற்றிய கூற்றுகளுள் தவறானது அல்லாததை சுட்டுக. தவறானது அல்லாததை சுட்டுக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இவரது இயற்பெயர் பரதன் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ல திருவாரூர் கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தவர். தேர்ட் பாயிண்ட் சைவ சமயத்திலிருந்து வைணவ சமயத்திற்கு மாறினார். இவரை ஆசுகவி வீசு காளமேகம் அப்படின்னு அழைப்பர்.
காலமேகம் என்றும் அழைப்பர். ஸோ ஆன்சர் காலமேக புலவர் பற்றிய கூற்றுகளுள் தவறானது அல்லாதது ஆப்ஷன் சி 1-4. ஸோ தவறானது அல்லாதது 1-4. ஸோ இவரது இயற்பெயர் வரதன். ஓகே, இவரை ஆசுகவி வீசு காலமேகம் என்றும் அழைப்பர். இதுவும் சரிதான். அப்போ செகண்ட் ஒன்ல என்ன கரெக்ஷன் அப்படின்னா, இவர் திருவாரூர் கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்ததா சொல்லிக்கிறாங்க. திருவாரூர் கோவில் அல்ல, ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலில் பணிபுரிந்தவர். ஸ்ரீரங்கம். ஸோ ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல பணிபுரிந்தவர். எதா வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னா, பரிசாரகராக வேலை செஞ்சிருப்பாரு. பரிசாரகராக வேலை செஞ்சிருப்பாரு. பரிசாரகராக வேலை செஞ்சிருப்பாரு. பரிசாரகர் அப்படின்னா கோயில்ல பிரசாதம் தயாரிப்பவர். ஸோ கோயில்ல வந்து பிரசாதம் தயாரிப்பவரை தான் பரிசாரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ தேர்ட் பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, சைவ சமயத்திலிருந்து வைணவ சமயத்திற்கு மாறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைணவ சமயத்தை விட்டு சைவ சமயத்திற்கு மாறினார். ஸோ இவரோட சமயம் வந்து வைணவம். ஸோ அந்த சமயத்தை விட்டு இவர் சைவ சமயத்திற்கு மாறியிருப்பார். ஓகே, எதனால இவர் வந்து தனது சமயத்தை விட்டு சைவ சமயத்திற்கு மாறினார் அப்படின்னா, திருவானைக்கா கோவிலை சேர்ந்த மோகனாங்கி என்பவளிடம் ஆசை கொண்டார். திருவானைக்கா கோவிலை சேர்ந்த மோகனாங்கி. ஸோ மோகனாங்கி என்பவளிடம் ஆசை கொண்டார். ஸோ அந்த காரணத்தினால தனது சமயத்தை விட்டு சைவ சமயத்திற்கு மாறியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வரையா மரபின் மாறி போல. வரையா மரபின் மாறி போல உவமைக்கேற்ற பொருளை தேர்க. ஸோ வரையா மரபின் மாறி போல உவமைக்கேற்ற பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இறந்தவர்க்கும் இரவாதவர்க்கும் பாகுபாடின்றி கொடுத்தல். இறந்தவர்க்கும் இரவாதவர்க்கும் பாகுபாடின்றி கொடுத்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.